ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி மற்றும் சக்தி வாய்ந்த தரையை அடிப்படையாகக் கொண்ட தொலைநோக்கிகள் தற்போது பிக் பேங்கிற்கு சுமார் 1 பில்லியன் ஆண்டுகளுக்குள் உருவாக்கப்பட்ட விண்மீன் திரள்களை கண்டுபிடித்து வருகின்றன. இந்த சிறிய விண்மீன் திரள்கள் இன்றைய விண்மீன் திரள்களை விடவும் மிகவும் நெருக்கமாக இருந்தன. மோதல்கள் இயல்பானதாகவே இருந்தன. 2 தீப்பிழம்புகள் ஒன்றையொன்று நோக்கி நகரும்போது அவை பெரிய விண்மீன் திரள்களாக இணைக்கப்பட்டன. நமது பால்வெளி மண்டலம் இந்த விதமாகத்தான் உருவானது. வானியல் அலகு. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான சராசரி தூரம் வானியல் அலகு என்று அழைக்கப்படுகிறது. இது வ என்னும் அலகால் குறிக்கப்படுகிறது. ஒரு வானியல் அலகு = 1.496 × 10⁸ கிலோமீட்டர். ஒளியாண்டு. ஒளியானது ஒரு வருடத்தில் கடந்த தூரம் ஒளியாண்டு என்று அழைக்கப்படுகிறது. இது OA என குறிப்பிடப்படுகிறது. ஒரு ஒளியாண்டு = 9.4607 × 10⁻12 கிலோமீட்டர். விண்ணியல் ஆரம். ஒரு விண்ணியல் ஆரம் என்பது வானியல் அலகானது ஒரு ஆர வினாடி கோணத்தில் ஏற்படுத்தும் தொலைவு என வரையறுக்கப்படுகிறது. இது PC என குறிக்கப்படுகிறது. ஒரு PC = 3.2615 ஒளியாண்டு = 3.09 × 10⁻13 கிலோமீட்டர். விண்மீன் மண்டலங்களின் பெயர்கள். இந்திய பெயர், ஆங்கில பெயர். மேசம் ஏரிஸ், ரிஷபம் டாரஸ், மிதுனம் ஜெமினி, கடகம் கேன்சர், சிம்மம் லியோ, கன்னி விர்கோ, துலாம் லிப்ரா, விருச்சிகம் ஸ்கார்பியோ, தனுசு சாகிட்டரியஸ், மகரம் கேப்ரிகான், கும்பம் அக்வேரியஸ், மீனம் பிஸ்கஸ். சுப்பிரமணியன் சந்திரசேகர் இந்திய அமெரிக்க விண்வெளி இயற்பியலாளர் ஆவார். அவரின் காலம் 19 அக்டோபர் 1910 முதல் 21 ஆகஸ்ட் 1995 வரை. 1983ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு இவருக்கும் வில்லியம் A. ஃபவுலர் என்பவருக்கும் பகிர்ந்து வழங்கப்பட்டது. இவரது விண்மீன் பரிணாம வளர்ச்சியின் கணித ரீதியான செயல்பாடுகள், விண்மீன்கள் மற்றும் கருந்துளைகளின் பரிணாம படிகளின் கோட்பாட்டு மாதிரிகள் பலவற்றை அளித்தது. சந்திரசேகர் தமது வாழ்நாளில் பல்வேறு வகையான இயற்பியல் ரீதியான பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டார். 1989இல் கலீலியோ கலிலி வியாழன் சார்ந்த விண்வெளி நுண்ணாய்வு கலனுக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டு நினைவு கூரப்பட்டார். 14 வருட விண்வெளி பயணத்தில் இக்கலன் இதிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய சிறுகலனுடன் இணைந்து வியாழன் கஸ்பரா எனும் சிறுகோள், ஷூமேக்கர் லெவி 9 எனும் வால் நட்சத்திரத்தினால் வியாழனில் ஏற்பட்ட தாக்கம், யூரோப்பா, காலிஸ்டோ, இயோ மற்றும் அமல்தியா போன்றவற்றை ஆராய்ந்தது. வியாழனின் ஒரு நிலவுடன் கலீலியோவின் மோதலை தடுப்பதற்காக இதன் பணியின் முடிவில் செப்டம்பர் 2003இல் வியாழனில் மோதச் செய்து சிதைக்கப்பட்டது. இந்தியாவின் ஏவுகணை நாயகன் APJ அப்துல் கலாம் 1931 - 2015. அப்துல் கலாம் பள்ளி படிப்பை ராமேஸ்வரத்தில் உள்ள அரசு பள்ளியில் தொடங்கினார். இவர் அறிவியல் மற்றும் கணித பாடத்தில் மிகுந்த ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டிருந்தார். கலாம் பள்ளி பருவத்தில் களப்பயணத்தின் போது அங்கு பறவைகள் எவ்வாறு பறக்கின்றன என்பது பற்றி ஆசிரியர்களிடம் கேட்டறிந்தார். இதுதான் பின்பு அவர் அறிவியலறிஞர் ஆவதற்கும் விமானத்தை வடிவமைக்கவும் தூண்டுகோலாக அமைந்தது. சிறு வயதிலேயே பத்திரிகை விற்கும் தன் உறவினருக்கு உதவியாளராக சேர்ந்து தன் படிப்புச் செலவுகளை தானே மேற்கொண்டார். கல்லூரி படிப்பில் இயற்பியலில் இளம் அறிவியல் பட்டத்தினை 1954ஆம் ஆண்டு பெற்றார். 1955ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள MITயில் தன்னுடைய விண்வெளி பொறியியல் படிப்பை தொடங்கினார். கலாம் MITயில் படித்து முடித்து உள்நாட்டு தொழில்நுட்ப அறிஞர்களின் துணையுடன் உள்நாட்டிலேயே கிடைத்த பொருட்களை கொண்டு
நந்தி என்ற விமானத்தை வடிவமைத்தார். அதனை தானே இயக்கியும் காட்டினார். 1983ஆம் ஆண்டு இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவராகவும் பாதுகாப்பு அமைச்சக அறிவியல் ஆலோசகராகவும் கலாம் பொறுப்பேற்றார். கலாம் 1980ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் SLV-3 என்ற செயற்கைக்கோள் செலுத்தினை பயன்படுத்தி ரோகிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தினார். இந்திய இராணுவத்தில் உள்ள திரிசூல், அக்னி, பிருத்வி, நாக் மற்றும் ஆகாஷ் ஆகிய ஏவுகணைகள் வடிவமைக்கப்பட்ட போது அதன் திட்ட இயக்குநராகவும் செயல்பட்டார். இந்தியாவில் முதன்முறையாக 1974ஆம் ஆண்டு சிரிக்கும் புத்தர் என்ற திட்டத்தில் அணு வெடிப்பு சோதனை நிகழ்ந்தது. இந்த நிகழ்வின் போது 60 விண்வெளி பொறியியல் அறிஞர்களின் பங்களிப்பு இருந்தது. இதில் கலாமும் ஓர் உறுப்பினர் ஆவார். அப்துல் கலாம் 1998ஆம் ஆண்டு ஆபரேஷன் சக்தி என்ற திட்டத்தில் பொக்ரான் அணுவெடிப்பு சோதனையில் முக்கிய பங்காற்றியுள்ளார். இவரே இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றிய பெருமைக்குரியவர். கலாம் 5 ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிந்துள்ளார். இவர் இந்திய இராணுவ ராக்கெட் வடிவமைப்பின் முதன்மையாளராகவும் விளங்கினார். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசால் இவருக்கு வழங்கப்பட்டது. மேலும் இந்தியாவில் 2002 முதல் 2007ஆம் ஆண்டு வரை குடியரசுத் தலைவராகவும் இருந்தார். மனிதர்களுக்கு கஷ்டங்கள் தேவை, ஏனென்றால் மகிழ்ச்சியை அனுபவிக்க அவைதான் காரணம் என்றும், உங்கள் கனவுகள் நனவாகும் முன் நீங்கள் அந்த கனவை தொடர்ந்து காண வேண்டும் என்று கூறிய ஏவுகணை நாயகன் மறைந்தும் நம்மிடையே இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் போல நாமும் இந்த நாட்டிற்காக நம்மை அர்ப்பணிப்போம்.